السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: كل بني آدم خطاؤون خير خطائين توابون، أو كما قال عليه الصلاة والتسليم. இந்த உலகத்தை படைத்து மனிதர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நொடிபொழுதல் செய்து கொடுக்கின்ற அந்த ஏக இறைவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னும் யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த முழு உலகத்தையும் மனித சமுதாயத்தையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட உத்தம சத்திய தூதர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவருடைய தோழர்களின் மீதும் மற்றும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தன்று முன்னமே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் பரக்கத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனின் மாபெரும் கிருபை ஒரு பரக்கத் நிறைந்த நாளிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சங்கை பொருந்திய ஒரு சிறப்புமிக்க மாதத்தை கடந்து இப்பொழுது நாம் ஷவ்வாலினுடைய அந்த மாதத்தில் இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷவ்வாலுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, யார் ஒருவர் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று ஷவ்வாலினுடைய அந்த 6 நாட்கள் நோன்பை நோற்றாரோ அவர் ஒரு வருடத்தினுடைய முழு நோன்பு வைத்த சவாபை அவர் பெறுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். எப்படி இதற்கு இந்த அளவிற்கு நன்மை என்றால், இதை பற்றி உலமாக்கள் கூறும் பொழுது, நோன்பிலே நாம் வைத்த அந்த 30 நாட்கள் நோன்பு என்பது ஒரு நாட்களுடைய அந்த நோன்பு 10 நாட்களுக்கு சமம். இதை 30ஆக கணக்கு வைத்து 30 நாட்களை 300 நாட்களாகவும், அடுத்து நாம் வைக்கக்கூடிய அந்த 6 நோன்பை ஒவ்வொன்றுக்கும் 10 என்று 60ஆக கணக்கிட்டு மொத்தமாக 360. இதை யார் ஒருவர் இந்த 360 நாட்கள் நோன்பை நோற்றாரோ, யார் ஒருவர் இந்த 36 நோன்பை வைத்தாரோ அவர் அந்த ஒரு வருடத்தினுடைய நோன்பை நோற்ற சவாபை அவர் பெறுகின்றார் என்று உலமாக்கள் நமக்கு இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். ஆகையால் இந்த வருடம் நோன்பு வைக்க முடியாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய 6 நோன்பை வைக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த படைப்பினங்களிலேயே ஆகச் சிறந்த படைப்பாக மனிதன் திகழ்கின்றான். காரணம், அவனால் சிந்தித்து செயல்பட முடிகின்றது, அவனால் பேச முடிகின்றது. இன்று மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்பினங்களிலேயே உயர்ந்ததாக ஆக்கி வைத்து இருக்கின்றான். ஆனால் இந்த மனிதனுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தீனுல் இஸ்லாம் மனிதனை பற்றி சொல்லும் பொழுது நாம் மனிதனை ஆதம் நபியை முதலில் மனிதனாக படைத்தோம் என்று சொல்லி காண்பிக்கின்றது. இஸ்லாம் மதம் மாத்திரமல்ல, இன்றும் பல மதங்கள் முதல் மனிதர் ஆதம் நபி என்று அவரை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உலகம் என்ன சொல்கின்றது? அது இதற்கு முற்றிலும் மாற்றமாக மனிதன் அவன் பரிணாம வளர்ச்சியின் காரணமாகத்தான் இப்பொழுது அவன் மனிதனாக இருக்கின்றான். அதற்கு முன்னால் அவன்
குரங்காகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு உயிரினமாகவோ தான் இருந்திருக்கின்றான். காலப்போக்கில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மனிதன் அவ்வப்போது பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றான் என்று இன்று இருக்கக்கூடிய விஞ்ஞானம் நமக்கு சொல்கின்றது. அன்பானவர்களே, இன்றும் கூட நிறைய நபர்களை நம்மால் பார்க்க முடியும். குர்ஆனுடைய வசனம் ஏதாவது அவர்கள் ஓதி காண்பித்துவிட்டு அடுத்து அவர்கள் கூறக்கூடிய விஷயம், விஞ்ஞானம் அதை இப்பொழுது கண்டுபிடித்துள்ளது, ஆனால் 1400 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே அல்லாஹ் இதை குர்ஆனில் கூறிவிட்டான் என்று சொல்கின்றார்கள். இதை பற்றி ஒரு உலமா கூறும் பொழுது இப்படி சொல்லி காண்பிப்பார்கள், விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை கொள்கையே இறை மறுப்பு. இறைவன் என்று ஒன்று இல்லை, மாறாக இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்தும் அது முழுக்க முழுக்க இயற்கையாகவே தோன்றியது என்று விஞ்ஞானம் கூறுகின்றது. இறை மறுப்பாளர்கள் ஆனால் இஸ்லாம் மற்றும் இஸ்லாத்தை ஏற்காத கடவுள் வழிபாட்டு கொள்கையில் உடையவர்கள் அவர்கள் கூறுவது, இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு தலைவன் உண்டு, இதை அனைத்திற்கும் படைத்த ஒரு படைப்பினம் உண்டு, இதை படைத்த ஒருவன் உண்டு, அவன் இறைவன். இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்று கூறுகின்றார்கள். மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் அவரவர்களுக்கு ஒரு கடவுளை வைத்து இதை படைத்த ஒருவன் உண்டு என்று சொல்கின்றார்கள். அன்பானவர்களே, பொதுவாக இந்த விஞ்ஞானமும் ஆன்மீகமும் ஒரு சேர பயணிக்க முடியாது. ஆன்மீகம் ஒரு பாதைக்கு சென்றால் விஞ்ஞானம் அதற்கு முற்றிலுமாக மற்றொரு பாதைக்கு செல்லும். காரணம், விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை அது இறை மறுப்பு. இறைவன் ஒன்று இல்லை, இது முழுக்க முழுக்க இயற்கையாகவே தோன்றியது. அவர்கள் இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் கூறும் பொழுது, அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த் கானத்தா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா, இந்த வானமும் பூமியும் ஒன்றோடு ஒன்றாக ஒட்டி கொண்டிருந்தது, நாம் அதை பிரித்ததை இறை மறுப்பாளர்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். இன்னும் சிலர் இதை இந்த மாடர்ன் சயின்ஸோடு ஒப்பிட்டு அவர்கள் கூறுகின்றார்கள், இதுதான் இப்பொழுது கண்டுபிடித்துள்ள அந்த பிக் பேங் தியரி என்று. பிரபஞ்சத்தின் பெருவெடிப்பு இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்திற்கு அது ஒத்துப்போகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1400 வருடத்திற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய இந்த திருமறையாம் குர்ஆனில் பிக் பேங் தியரியை பற்றி, பிரபஞ்சத்தின் பெருவெடிப்பை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதாக கூறி காண்பிக்கின்றார்கள். ஆனால் விஞ்ஞானம் இறைவன் இல்லை என்று சொல்கின்றது. இவர்கள் இந்த வசனத்தை நேரடியாக அந்த சம்பவத்தோடு அவர்கள் ஒப்பிட்டு சொல்கின்றார்கள். அல்லாஹுவோ நாம் இந்த வானத்தையும் பூமியையும் நாம் பிரித்தோம் என்று சொல்லி காண்பிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் இந்த வெடிப்பிற்கு பின்னால் சில பல விஷயங்கள் நடந்தது என்று விஞ்ஞானம் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. இந்த உலகம் வெடிப்பிற்கு பின்பு அது ஒரு வகையான வாயுகளினால் அது முழுக்க முழுக்க சூழ்ந்திருந்தது என்று விஞ்ஞானம் நமக்கு சொல்கின்றது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றி குர்ஆனில் கூறும்போது, சும்மஸ்தவா இல ஸமாஇ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தையும் பூமியையும் பிரித்ததற்கு பின்னால் அவன் வானத்தை பார்த்தான், வஹிய துஹான், அது முற்றிலுமாக புகையாக இருந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காண்பிக்கின்றான். இன்றைக்கு விஞ்ஞானம் கூறுகின்றது, உலகம் தோன்றுவதற்கு முன்னால் அது கேஸ் டஸ்ட் கிளவுடாக இருந்தது என்று விஞ்ஞானம் கூறி காண்பிக்கின்றது. ஆனால் அல்லாஹுவோ குர்ஆனில் அவன் வானத்தை பார்த்தான், அது முற்றிலுமாக புகையால் சூழ்ந்திருந்தது என்று அல்லாஹ் கூறி காண்பிக்கின்றான். இன்று ஒரு நெபுலா என்ற ஒரு நட்சத்திரம் உண்டு, அது முற்றிலுமாக புகையினாலே ஆன அந்த நட்சத்திரம் இன்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். ஆனால் இந்த இறை கொள்கையை ஏற்றவர்கள் அவர்கள் எந்த ஒரு குர்ஆன் வசனத்தை அவர்கள் மக்களுக்கு முன்னால் பிரச்சாரம் செய்தாலும் அதை இன்றுள்ள அந்த விஞ்ஞானம் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்போடு ஒப்பிட்டு காண்பிக்கின்றார்கள். இன்னும் சிலர் கேட்கின்றார்கள், உங்களுடைய குர்ஆன் எல்லாவற்றையும் சொல்கின்றது,
ஏன் அது முன்னால் வாழ்ந்த டைனோசர்களையும் இதற்கு மனிதர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த உயிரினங்களை பற்றி ஏன் அது கூற மாட்டேங்கின்றது என்று கேட்கின்றார்கள். இந்த இடத்தில் உலமாக்கள் ஒரு தெளிவான பதிலை கூறுகின்றார்கள். நான் மேக்ஸ் கிளாஸுக்கு போகிறேன், அந்த இடத்துல அந்த புக்கை தொடர்ந்து நான் பார்க்கும்போது எனக்கு அந்த புக்கில் ஒரு போயமோ ஒரு கதையும் எனக்கு இல்லை. அதில் முழுக்க இந்த கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயமே இருக்கின்றது என்று அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய பதில், புத்தகம் என்பது ஒவ்வொன்றும் அது தனித்தனியானது. கணக்கு என்று சொன்னால் அதில் முழுக்க இந்த உலகத்திற்கு அந்த கணக்குக்கு சம்பந்தமானது மாத்திரம்தான் இருக்கும். நாம் இங்கிலீஷ் வேறு ஏதேனும் ஆங்கில பாடத்தை எடுத்தால் அங்கே அதுக்கு சம்பந்தப்பட்டது மாத்திரம்தான் இருக்கும். அதே போலத்தான் திருமறையாம் குர்ஆன் என்பது அது இந்த உலகத்தில் அறிவியலை கற்றுத்தர வரவில்லை, மாறாக ஓரிரு கொள்கையை கற்றுத்தர ஓரிறைவன் கொள்கையை அது மக்களுக்கு வழிகாட்ட வந்துள்ளது. அது மக்களுக்கு மத்தியில் சமத்துவத்தையும் நல்லெண்ணத்தையும் அது மக்களுக்கு நிலைநாட்ட வந்துள்ளது என்று இந்த உலமாக்கள் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இன்று விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு குர்ஆனுக்கு ஆதாரம் காண்பிக்கக்கூடிய நாம் ஒருபோதும் அதை செய்யக்கூடாது என்று இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக தெரிய வருகின்றது. காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த படைப்பு என்பது அவன் மனிதனை மனிதனாகத்தான் படைத்தான். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தை அவனாக படைத்தான். இது எந்த ஒரு இயற்கையினாலும் அது உருவாகவில்லை என்று இது போன்ற சில விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிய வருகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று இந்த உலகத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஐரோப்பியாவின் மதபோதகர்கள் அன்றிருந்த விஞ்ஞானிகளை அவர்கள் வளரவிடாமல் தடுத்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. ஏன் அவர்கள் கலீலியோ கலிலின் என்று ஒரு மிகப்பெரும் ஒரு மேதையை நாம் அறிந்திருப்போம். நம்முடைய பள்ளிகளிலே அவரை பற்றி நமக்கு சொல்லி காண்பித்திருப்பார்கள். முதலில் சூரியன் பூமியை சுற்றவில்லை, பூமிதான் சூரியனை சுற்றி செல்கின்றது என்று முதலில் கண்டுபிடித்தவர் இந்த கலீலியோ கலிலி. இதை அன்றிருந்த ஐரோப்பிய மதபோதகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்களுடைய அந்த மத புத்தகத்தில் இதுக்கு முற்றிலும் மாற்றமாக இருந்தது. ஆனால் அவர் கண்டுபிடித்த அந்த விஷயத்தை அவர் மக்களுக்கு மத்தியில் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அவர் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டார். அவர் வீட்டிலேயே முடக்கி வைக்கப்பட்டார். ஆனால் இதன் காரணமாகவே அன்றிருந்த ஐரோப்பியாவின் அந்த மதபோதகர்களை முற்றிலுமாக விஞ்ஞானம் இருந்தது. ஆனால் குர்ஆனோ, நீங்கள் இந்த உலகத்தை சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், கல்வியை கற்பது என்பது ஒவ்வொரு மனிதரின் மீதும் அது கட்டாய கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கல்வி என்றால் அது மார்க்க கல்வியும் இந்த உலக கல்வியும் இரண்டையும் கற்க வேண்டும். குர்ஆன், நீங்கள் இந்த உலகத்தை சுற்றி பாருங்கள், ஒவ்வொன்றையும் சிந்தியுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எப்படி படைத்தான் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. அப்படி என்றால் இந்த உலகத்தை நாம் எல்லோரும் சுற்றி பார்த்து அதை நாம் அல்லாஹ் தான் படைத்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஆதம் நபியை அல்லாஹ் படைப்பதற்கு முன்னால் உலகத்தை எப்படி அவன் படைத்தான் என்பதைத்தான் இப்போது நாம் பேசிக்கொண்டுள்ளோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருமறையாம் குர்ஆனில் கூறும்போது, வஜஅல்னா மினல் மாஇ குல்லு ஷைஇன் ஹய்யின் அஃபலா யுக்மினூன், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் அதை நாம் நீரிலிருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மண்ணால் படைத்தார். அதற்கு பின்னால் வந்த எல்லா உயிரினங்களையும் நாம் நீரால் படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இன்று மனிதர்களும் சரி, மற்ற எல்லா விலங்கினங்களும் சரி, எல்லா உயிரினங்களும் சரி, அது படைக்கப்பட்டதன் அடிப்படை நீர் என்று இன்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இதை நாம் விஞ்ஞானத்தோடு நேரடியாக ஒப்பிடாமல் குர்ஆனுடைய அந்த வசனத்தை அல்லாஹ் சொன்னான், அதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற ஒரு ஈமான், ஒரு நிலைத்தன்மை நமக்குள் அது வர வேண்டும். ஆதம் நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான்.
ஆதம் நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து நேரடியாக அவருக்கு மனித அந்தஸ்தை கொடுத்தான். ஆனால் இன்று இந்த விஞ்ஞானம் என்ன சொல்கின்றது? மனிதன் முதலில் மனிதனாகவே படைக்கப்படவில்லை. வேறு ஏதேனும் ஒரு உயிரினமாக தோன்றினான். பின்பு அவனுடைய தேவைக்கேற்ப காலப்போக்கிற்கு பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டான் என்று விஞ்ஞானம் சொல்கின்றது. சரி, விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அந்த கருத்தையும் நேரடியாக இந்த திருமறையாம் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வசனத்தையும் நாம் சற்று ஆய்வு செய்து பார்க்கலாம். முதலில் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அந்த விஷயம், மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்தான் என்றால், மனிதன் இப்பொழுது பரிணாம வளர்ச்சியில் தான் அவன் இருக்கின்றான் என்று சொன்னால், மனிதனும் ஏதேனும் ஒரு உயிரினமாகவே அவன் திகழ்கின்றான். உதாரணத்திற்கு இன்று நம்மால் பரவலாக எத்தனையோ விலங்கினங்களை பார்க்க முடிகின்றது. அவையெல்லாம் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றது. உதாரணத்திற்கு ஒரு மாடு பில் மேய்கின்றது என்றால் அது நேரடியாக தன்னுடைய வாயை அந்த பில்லிலே வைத்து அதனுடைய உணவை அது பூர்த்தி செய்கின்றது. ஆனால் மனிதனோ அதற்கென்று ஒரு கருவியை அவன் செய்து வைத்திருக்கின்றான். அந்த பில்லிலிருந்து அவன் நெல்லை எடுக்கின்றான். அதன் மூலமாக அவன் அரிசி செய்கின்றான். அதை அவன் சோறாக ஆக்கி அதை அவனுடைய வயிற்று பசிக்கு அவன் நிறைவேற்றிக் கொள்கின்றான். இந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மனிதனும் ஒரு வகையான விலங்கினம்தான். மாடு அதனுடைய தேவையை அதுவாக பூர்த்தி செய்து கொள்கின்றது. ஆனால் இந்த மனிதன் அவன் சோசியல் அனிமலாக இருக்கின்றான், சமூக விலங்காக இருக்கின்றான். அவனுடைய தேவையை அவன் ஏதேனும் ஒரு கருவியின் மூலமாகவும் ஏதேனும் ஒரு வஸ்துவின் மூலமாகவும் அவன் பூர்த்தி செய்து கொள்கின்றான். இன்று விஞ்ஞானம் சொல்கின்றது, மனிதன் அவன் பரிணாம வளர்ச்சி அடைந்தான் என்று சொன்னால் அவன் மனிதனுடைய அந்தஸ்திலேயே இருக்க மாட்டான். காரணம், மனிதனுக்கு மனிதன் என்று பெயர் வைத்ததும் மனிதன்தான். இந்த விஷயத்தை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கடுத்து மனிதன் விலங்கிலிருந்து இன்னொரு விஷயத்தின் மூலமாக அவன் வேறுபடுகின்றான், அது பேசும் தன்மை. மனிதன் சோசியல் அனிமலாகவும் டாக்கிங் அனிமலாகவும் இருக்கின்றான். அவன் பேசக்கூடிய உயிரினமாகவும் இன்னும் சமூக விலங்காகவும் மனிதன் இருக்கின்றான். ஆனால் திருமறையாம் குர்ஆன் கூறுகின்றது, நாம் ஆதமை படைத்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களிடத்திலே சொல்லும் பொழுது, வைது கால ரப்புகளில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா என்று சொல்கின்றான். நாம் பூமியில் ஒருவரை உருவாக்கப் போகின்றோம், அவன் அல்லாஹ்வினுடைய பிரதிநிதியாக இருப்பார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்தார் என்று மாடர்ன் சயின்ஸ் சொல்கின்றது. ஆனால் நாம் மனிதனை நேரடியாக அவனுக்கு மனிதனுடைய அந்தஸ்தை கொடுத்தோம். என்னிடத்திலே இருக்கக்கூடிய தன்மைகளில் சிலவற்றை அவனுக்கு கொடுத்தோம். அதன் மூலமாக அவன் மனிதனுக்கு மத்தியில் சமத்துவத்தையும் பாசத்தையும் நல்ல எண்ணத்தையும் அவன் மக்களுக்கு மத்தியில் அவன் பகிர்கின்றான், அவன் நிலைநாட்டுகின்றான். இதையெல்லாம் நாம் கொடுத்தோம் என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் இன்று மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அளவிற்கு அந்தஸ்தாக்கி வைத்துள்ளான். அன்பானவர்களே, சில விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று திருமறையாம் குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காண்பிக்கின்றான். இந்த முதல் சொன்ன அந்த இரண்டு கருத்தை நாம் இப்பொழுது சேர்த்து பார்க்க வேண்டும். மனிதன் அவன் பரிணாம வளர்ச்சி அடைந்தான், அல்லாஹுவோ அவனுக்கு நாம் நேரடியாக அந்தஸ்து வழங்கினோம் என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஆனால் இந்த விஷயத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அதைத்தான் கேட்கின்றான். அஃபலா யஅலமூன், அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா என்று சொல்லி காண்பிக்கின்றான். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்லி காண்பிக்கின்றான். குல் சீரு ஃபில் அர்லி ஃபன்துரு, நீங்கள் இந்த பூமியை சுற்றி பாருங்கள், அங்கே இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருந்தது, இன்னும் இந்த மலைகள் எப்படி படைக்கப்பட்டுள்ளது, இந்த மரம் செடி கொடிகள் அது எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது, ஏன் இன்னும் மனிதன் உன்னையே நீ சிந்தித்து பார், உன்னுடைய ஒவ்வொரு நிரம்பும் ஒவ்வொரு அசைவும் அது எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை நீ சிந்தித்து பார் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத்தருகின்றது.
முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி படைத்தார், அதற்கு பின்னால் நபி ஆதமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக மனித அந்தஸ்து வழங்கி அவரை கௌரவப்படுத்தினான். அதற்கு பின்னால் தான் மற்ற சமூகங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு அடுத்தடுத்து அது உருவானது. மனிதனுக்கு நேரடியாக மனித அந்தஸ்து வழங்கினோம் என்று இன்று விஞ்ஞானம் மறுக்கின்றது. ஆனால் அதைத்தான் குர்ஆன் ஆணித்தனமாக கூறுகின்றது. அதுதான் உண்மையும் கூட. மனிதனாகத்தான் படைக்கப்பட்டான். இந்த விஷயத்தில் நாம் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று யார் என்ன சொன்னாலும் அதில் நாம் ஒருபொழுதும் அந்த விஷயத்தில் நாம் இறங்கி செல்லவே கூடாது என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்கின்றேன். இன்னும் வரக்கூடிய வாரத்தில் முதல் மனிதர் ஆதம் நபி எப்படி படைக்கப்பட்டார், அதற்கு பின்னால் அவர் ஏன் இந்த பூமிக்கு அவர் இறக்கப்பட்டார், இன்னும் ஆதம் நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வாறு படைத்தார் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் கேட்டு அதன் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய நசீபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.